பிஹைண்ட் பக்தி வழங்கும் நானும் ஆன்மீகமும் ஆன்மீக கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் புண்ணியம் ஃபவுண்டேஷன். கோ-பிரசன்டட் பை கொளத்தூர் பாபு கேட்டரிங். உங்களோட மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. ஐயா, கடவுளை வணங்கினால் அதிகமாக கஷ்டம் வருமா? நீங்க கஷ்டப்படும் பொழுது கடவுளை வணங்குறதுல இருக்கக்கூடிய நிறைவு உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது அது இருக்காது. அந்த அறம் எதுக்கு தெரியுமா? இவன் ஒரு முறை கும்பிட்டு நம்ம உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நம்மள உறுதியாக பற்றுகிறானா? பணத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த அறம் உங்ககிட்ட என்ன பண்றது? வர்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ எம் பிஸி. தன்னை நம்பி வந்த பக்தருக்கு அசுரராக இருந்தாலுமே தன்னகத்தே வேலாகவும் மயிலாகவும் மாற்றி வச்ச மகிமை வேற யாருக்கும் உண்டு? முருகப்பெருமானுக்கு தானே உண்டு. அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 வார்த்தையின் ஒட்டுமொத்த வடிவம் யார் என்றால் முருகப்பெருமான். சோ முருகனை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா முதல்ல அவன் அறத்தை சொல்லி கொடுப்பான். அது உங்களுக்கு சோதனையாக தெரியும். ஆனால் அந்த பக்தியின் உச்சம். குலதெய்வம் படத்தை வீட்டு வாசல்ல வெளியே வைக்கலாமா? நல்லதா? பொதுவாக குலதெய்வம் அப்படின்றதே நமக்கு வீட்டிற்கு வெளியில் நின்று நமக்கு ஏதும் தீங்கு வராமல் காக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்லுவோம். பொதுவா நாம என்ன கர்மால இருக்கோம், நம்ம எந்த தேடல்ல இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கு தெய்வ அனுகூலம் வேலை செய்யுமே தவிர இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாஸ்துவால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஏன் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு வேணா முருகன் கும்பிடணுமா இல்ல எல்லா முருகனும் ஒண்ணான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 6 படை வீடு 6 ஆதார சக்கரம். இப்படி ஒவ்வொரு முருகனுமே முருகான்னா நீ எந்த முருகனை என்ன பிரச்சனைக்கு கரெக்டா கூப்பிடுறேன்னு அவரே கேட்பார். சோ இப்போ உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா அதற்கு தகுந்த முருகனை நான் சொல்லுவேன். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொதுவா நான் எந்த பொது மேடைகளிலும் என்னை நிறைய பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கெல்லாம் வேல் இருக்கிறதோ அங்கெல்லாம் எனக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். இந்த பிஹைண்ட் பக்தியில ஒரு வேல் இருக்கும். எந்த சேனல்லாம் வேல் இருக்கோ அந்த சேனல்ல என்னோட இன்டர்வியூ கண்டிப்பா இருக்கும். காரணம் என்னன்னா அங்க என்ன வேலவன் பேச வைக்கிறதுக்கு என்னை அழைக்கிறார் அப்படின்ற அவர் இட்ட ஆணையோடு தான் இந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்திருக்கிறேன். ஆனா நிறைய நபர்கள் இன்னைக்கும் கமெண்ட்ஸ்ல என்ன நேர்ல பார்க்கும்பொழுது கேட்கிற ஒரு கேள்வி, ஐயா கடவுளை வணங்கினால் அதிகமாக கஷ்டம் வருமா? எல்லாமே பண்ற, எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டேன், ஆனா என்னுடைய தேடல் இன்றளவும் என்ன பண்ணல அப்படின்னா கிடைக்கலையே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கும் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம போன ஜென்மத்தில் செய்ததினுடைய வினைப்பயன் மனித பிறப்பு. மனித பிறப்பு அப்படின்னாலே நம் பிறப்புல என்ன இருக்குன்னா தீய வினை உண்டு அப்படின்றத நம்ம மனதார முதல்ல என்ன பண்ணிக்கணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த தீய வினைய ஒரு மனிதன் விலக்கணும் அப்படின்னா அவன் கிட்ட என்ன இருக்கணும்னா அறம் இருக்கணும். அறம் அப்படின்ற குணம் ஒரு மனிதனுக்கு எப்ப வரும் தெரியுமா? அவன் கிட்ட பொருள் இல்லாத போது மட்டும்தான் இருக்கும். அறம் அப்படின்றது எப்ப வரும்? பொருள் இல்லாத போது மட்டும்தான் இருக்கும். நம்ம பெரியவர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க கஷ்டப்படும் பொழுது கடவுளை வணங்குறதுல இருக்கக்கூடிய நிறைவு உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது அது இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்றதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா பொருளையும் பணத்தையும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நேரமே இல்லை என்ற வார்த்தையை இறைவன் சொல்ல வச்சிருவான். கஷ்டமும் அழுகையும் இருக்கும் பொழுது இறைவன் உன்னை மட்டும்தான் எப்போதுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை என்ன பண்ண வைப்பாரு? சொல்ல வைப்பார். இப்ப காலம் முழுக்க உன்னை மட்டுமே நினைச்சு கஷ்டப்படணுமா? வாழ்க்கையில நிம்மதிக்கு பொருள் வேண்டாமா அப்படின்ற தேடல் உங்களுக்குள்ள எல்லார் இடத்துலயுமே இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க
கடவுளை கும்பிட்டு கண்ணீர் மல்க வேண்டி உங்களுக்கு விடை கிடைக்கல அப்படின்னா அதற்கு என்ன பொருள்னா, நீங்க இன்னும் அறம் செய்வதற்கு தகுதியான நபராக மாறவில்லை என்று பொருள். அறம் அப்படின்றது என்னன்னா, நீங்க எந்த இறைவனை முழுசா நம்புறீங்களோ அவர் மேல வைக்கக்கூடிய முழுமையான ஒரு நம்பிக்கை. இப்போ காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அப்படின்னு பாடும்பொழுது மட்டும்தானே சிவபெருமான் வந்தாரு. அருணகிரிநாதருக்கு வெண்குஷ்ட நோயெல்லாம் வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளையும் மனிதர்களையும் வெறுத்ததற்கு பிறகுதான முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு. அபிராமி பட்டருக்கு மரணத்தினுடைய இறுதி என்ற ஒரு நிலையை மன்னன் விதித்ததற்கு பிறகுதானே அம்பாள் காட்சி கொடுத்தா. அப்போ இவங்க கிட்ட இருந்தது பொருளாசையா அறத்தின் செயலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறம் மட்டும்தான். நான் எப்போதுமே வீடியோல பேசும்பொழுது கேது பகவான் அப்படின்னு சொன்னாலே நீங்க எல்லாமே என்ன பண்ணிடுவீங்கன்னா அலண்டு ஓடிடுவீங்க. ஆனா அறத்திற்குரிய கிரகம் யாரு தெரியுமா? அவர்தான் கேது பகவான். அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இறைவனை நெருங்கும் பொழுது முதல்ல நமக்கு சோதனை வருது. ஏன் அப்படின்னா, அவனை போய் வினையின் பயனால பிடிக்கும் பொழுது அந்த கடவுள் நமக்கு முதல்ல அறத்தை சொல்லிக் கொடுப்பார். என்ன சொல்லிக் கொடுப்பார்? அறத்தை சொல்லிக் கொடுப்பார். அந்த அறம் எதுக்கு தெரியுமா? இவன் ஒரு முறை கும்பிட்டு நம்ம உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நம்மளை உறுதியாக பற்றுகிறானா, எந்தெந்த வழியிலெல்லாம் இவனுக்கு தகுதியாகணுமோ அந்தந்த வழியிலெல்லாம் இவனுக்கு சோதனையை கொடுத்து அதுல அறத்தை செய்ய வைக்கணும் அப்படின்றது தான் இறைவனுடைய மிக முக்கியமான சூட்சமம். இந்த ஜென்மத்துல நமக்கு எது இல்லை அப்படின்னு நம்ம அழுகிறோமோ அதை போன ஜென்மத்துல நீங்க தீய வினையா பண்ணிருக்கீங்கன்றது அர்த்தம். அப்போ அது சார்ந்த அறத்தை உங்களை செய்ய வச்சு முடிக்கிற வரை உங்களுக்கு இறைவன் என்ன கொடுக்க மாட்டார்னா பொருளை கொடுக்க மாட்டார். அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க கடவுள்கிட்ட கஷ்டப்படுறேன் வணங்குறேன் தீர்வு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடவுள் எதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார்? அறத்தை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப அறம் இருக்கின்ற வரை உங்களுக்கு என்ன தீராது? கடினம் தீராது. ஏன்னா நீங்க கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு நொடி, கடவுள் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நொடி எந்த நொடி? நீங்க கஷ்டப்படுற நொடி மட்டும்தான் உங்களோடு என்ன இருக்கிறாருன்னு அர்த்தம். கடவுளும் உங்களோடு பயணிக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க நிம்மதியா இருக்கிற நேரத்துல கடவுள் உங்களோடு பயணிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா கிடையாது. அப்போ அந்த அறத்தை கொடுத்து அந்த அறத்திற்குரிய விஷயத்திற்கு உங்களை தகுதியாக்கி அதற்கு பிறகு இறைவன் என்ன பண்றாருன்னா பொருளை கொடுக்கிறார். அதற்கு பிறகு என்ன பண்றார்? பொருளை கொடுக்கிறார். உங்களுக்கு அறத்தை சொல்லி கொடுக்காமல் சோதனைகள் கொடுக்காமல் அந்த பொருள் வருகிறது அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு என்ன பண்ணாது? நிலைக்காது. அப்ப அறத்தை முதலில் கத்துக்கொண்டு சோதனைகளை கடந்ததற்கு பிறகு வரக்கூடிய பொருள் இருக்கு தெரியுமா, அதுதான் நிலையானது. அப்போ காலம் முழுவதும் கஷ்டமே பட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்? நீங்க செய்த அறத்தையும் நீங்கள் செய்த தர்மத்தையும் வணங்கிய கடவுளையும் தவறாக சொல்லிக்கொண்டு அறத்தை சரியாக பண்ணலன்றது அர்த்தம். உண்மைதானே? யாராவது ஒரு கடவுளை உறுதியாக பற்றி நான் இவ்வளோ பண்ணிட்டேன் அவ்வளோ பண்ணிட்டேன் எனக்கு தீர்வே கொடுக்கலன்னும் போது அது சரியான அறமா? அப்போ உண்மையான அறம் என்பது என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. என்ன பாவம் செஞ்சேனோ நான் இந்த ஜென்மத்தில் அழுகிறேன், பரவாயில்ல இதை செய்யறதுக்கான வாய்ப்பையாவது நீ கொடுத்தியப்பான்னு என்னைக்கு நீங்க கண்ணீர் சிந்தி இறைவன் கிட்ட வேண்டுகிறீர்களோ அந்த க்ஷணத்திற்கு அடுத்தபடியா உங்களுக்கு கடவுள் கொடுக்கிறது தான் பொருள் வாழ்வு. அதை தான் ஜோதிட காரகத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, கேது திசைக்கு பிறகு 20 வருட சுக்கிர திசை. அப்ப கேது திசை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும் என்றால் அறத்தை சொல்லி கொடுக்கும். அந்த அறத்தில் நீங்க எந்த அளவுக்கு தகுதி ஆகிறீர்களோ அதற்கு இணையான பொருள் வளத்தை உங்களுக்கு எந்த திசை கொடுக்குது? சுக்கிர திசை கொடுக்கிறது. ஓகேவா? அப்போ ஒரு மனிதன் அறத்தை சரியாக கடக்கவில்லை என்றால் அவனுக்கு பொருள் வாழ்வு என்ன கிடையாது? என்னைக்குமே கிடையாது. இப்போ இன்னைக்கு இவங்க காதல் சரண்யா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க யதார்த்தமா சினிமால இருக்கும்போது நமக்கு பெருசா தெரியல. ஆனா இப்போ முருகனை பற்றி பேசும்பொழுது நமக்கு என்ன பண்ணுது? எல்லாமே தெரியுது. அப்போ அவங்க நிறைய பண்ணின விஷயங்கள் நான் பார்த்தது என்னன்னா நிறைய அறம்.
இப்ப அந்த அறத்தை கொடுத்ததற்கு பிறகு இன்னைக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க யாருன்ற விஷயமே நமக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது. உண்மைதானே? முருகனை பத்தி பேசினதுக்கு பிறகுதானே அவங்க பத்தி நம்ம திங்க் பண்றோம். மக்கள் அப்படித்தானே? அப்ப என்னன்னா, அந்த அறத்தை அவங்க சரியா பண்ணினதும் அதற்கு நிறைய சோதனை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு தொழில் என்ற பொருள் வாழ்வை முருகப்பெருமான் என்ன எப்படி தரார்? மற்றவர் போற்றும்படி புகழும்படி தருகிறார். அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அறம் செய்த பிறகு பொருள், இந்த அறமும் பொருளும் சேர்ந்து வந்ததற்கு பிறகு ரெண்டிலையுமே இருக்கக்கூடிய சமமான இன்பம் இருக்கு இல்லையா, அதற்கு பெயர் இன்பம். அறத்தில் இருக்கிற இன்பத்தையும் அனுபவிக்கணும், பொருளில் இருக்கிற இன்பத்தையும் அனுபவிக்கணும் என்பதினால் இன்பம். அதற்கப்புறம் என்ன இருக்கிறது? வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. முதல்ல அறத்தை செய். அந்த அறம் எதுக்கு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஜோதிடர்களாகிய நாங்கெல்லாம் வந்து கெட்ட தசாபுத்தியா, இவங்களுக்கு இந்த தானத்தை கொடு, இவங்களுக்கு இத்தனை சாப்பாடு போடு, இல்லாதவர்களுக்கு செய் அப்படின்னா நீங்க கஷ்டப்படும் பொழுது மட்டும்தானே பரிகாரம்னு தேடி வரீங்க. நல்லா இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு நான் யாருக்கு பண்ணணும்னு கேட்டிருக்கீங்களா? அப்போ கடினமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய உண்மையான கண்ணீர் தான் உண்மையான பக்தி. கஷ்டம் இருக்கும் பொழுது தான் நம்ம நினைப்போம், ஐயோ இந்த குழந்தை பசிக்குதே, என்கிட்ட இந்த பணத்தை பகவான் கொடுத்திருந்தா நான் சரி பண்ணிருப்பேனேன்னு சொல்லுவீங்க. பணத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த அறம் உங்ககிட்ட என்ன பண்றது? வரது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ எம் பிஸி, எனக்கு இதுக்கு டைம் இல்லை, சொல்லுவோமா இல்லையா? இதுதான மனிதன் குணம். இந்த மாதிரி அறத்தினுடைய கொள்கையை தெரியாம பொருள் வந்தவனுக்கு பொருள் உடனே போயிடும். அறத்தை முழுமையாக கற்று இறைவனுடைய அனுகிரகத்தால் பொருளை பெற்றவனுக்கு பொருள் வந்ததற்கு பிறகும் அந்த அறம் அவன்கிட்ட அப்படியே இருக்கும். அதற்கு பிறகு இறை இன்பம் பொருள் இன்பம் இரண்டையும் அந்த இன்பம் கொடுக்கிறது. இந்த இன்பம் கிடைத்ததற்கு பிறகுதான் ஒரு வீடு கிடைக்கிறது. அது என்ன வீடு தெரியுமா? இறைவனுடைய திருவடியில் நிம்மதியாக சேருகிற வீடு. நீங்க நினைக்கிற வீடு வந்து பங்களா வீடு கிடையாது. நீங்க எல்லாமே அறம் பொருள் இன்பம் வீடு தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வீடு என்னன்னா, முதல்ல கடவுள்கிட்ட நீங்க வினைய அழிக்கணும்னு நெருங்கும் பொழுது முதல்ல உங்களுக்கு இறைவன் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அறத்தை சொல்லி கொடுத்து சோதனையை கொடுக்கிறார். அந்த சோதனையில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, உன்னுடைய கடினமான காலகட்டத்தில் உன்னோடு இருந்தவர் யார், உன்னை உயர்த்தியவர் யார் என்பதை புரிய வைக்கிறார். அதற்கு பிறகு அந்த அனுபவத்தால் பொருள் பலத்தை கொடுக்கிறார். அந்த அறத்திலும் பொருளிலும் இருக்கக்கூடிய இன்பத்தை காலம் முழுக்க உங்களுக்கு அனுபவிக்க வச்சு இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையை நம்ம கிட்ட உருவாக்குறார். அதுக்கப்புறம் எல்லாம் இந்த மனித பிறப்புல நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா, உன் திருவடி மட்டும்தான் எனக்கு வீடு அப்படின்னு அதற்கு பிறகு நமக்கு ஆசை இருக்குன்னா அடுத்த பிறப்பை கொடுப்பார். ஆனா இதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவன் என்ன பண்றாரு? அவருடைய திருவடியிலேயே வீடு கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் காலம் முழுக்க கடவுளை கும்பிட்டு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட என்ன தவறு இருக்குன்னு அர்த்தம்? அறத்தை சரியாக செய்யவில்லை. அந்த அறத்தை செய்து நான் இறைவனுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன்றது இறைவனுக்காகவா நீங்க பண்றீங்க? அவருக்கு செய்யறதுக்கு ஆள் வேணுமா? இப்படி ஏவி விட்டா அவருக்கு வந்து சேவை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப மனிதன் செய்யக்கூடிய சேவையை ஏற்று இறைவன் இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கிறதா? கிடையாது. அப்படித்தானே? உண்மைதானே? ஏன்னா மனிதனுக்கு தான் பொருளாசை காமம் அத்தனையுமே இருக்கிறது. வேற யாருக்காவது உண்டா? அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், மகான்கள் அறத்தை மட்டும் பின்பற்றி வீடு பெற்றவர்கள். இன்னைக்கு மாணிக்க வாசகரை கல்ல கட்டி போட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் அறம். அதனால அவருக்கு இறைவன் என்ன பண்ணிட்டாரு? நேரடியா வீடு கொடுத்துட்டார். யாருக்கிட்ட? அவருடைய திருவடியிலேயே. அப்போ யோகிகளும் மகான்களும் ஏன் பொருள் வாழ்க்கை துறந்து அற வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்ன? நேரடியான முக்தி. அப்போ நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அறத்தை சரியாக செய். அந்த அறம் இறைவன் முன்னால் ஒரு நிறைவை பெற்றதற்கு பிறகு உனக்கு வருவது ஒரு நிலையான பொருள். அந்த அறத்திலும் இருப்பதும் பொருளிலும் இருக்கிற இன்பத்தை உடலால் அனுபவித்து மகிழ்ந்து பிறப்பை முடிக்கும் பொழுது தருவதுதான் வீடு. இப்ப 4 வந்துருச்சா? அறம் பொருள் இன்பம் வீடு. அப்ப அந்த அறம் பொருள் இன்பம் வீடு இத கலியுகத்துல கொடுக்கக்கூடிய இறைவனாக யாரு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏது பிழை செய்தாலும் தீது புரியாத தெய்வம். அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மூ என்றால் அறம் என்று பொருள். ரூ அப்படின்னா என்ன பொருளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொருள் என்று பொருள்.
கா அப்படின்னா அதற்கு பொருள் என்ன நினைக்கிறீங்க? இன்பம் என்று பொருள். இன் அப்படின்னா அவனுடைய திருவடியில் தன்னை நம்பி வந்த பக்தருக்கு அசுரராக இருந்தாலுமே தன்னகத்தே வேலாகவும் மயிலாகவும் மாற்றி வச்ச மகிமை வேற யாருக்கும் உண்டு? முருகப்பெருமானுக்கு தானே உண்டு. தன்னை எதிர்த்து வந்தவனுக்கு கூட வீடு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்குன்னா அது யாரு? முருகப்பெருமான். அப்ப கலியுகத்தில் ஏன் முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறார் என்றால், கலியுக மக்களுக்கு பொருள் வாழ்வு தேவை. பொருள் வாழ்வு தேவை என்றால் அவனுக்கு அறத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? முருகனுக்கு இருக்கிறது. அதனால்தான் ஔவை பாட்டி என்னவோ அறம் செய்ய விரும்பு. ஏன்னா முருகனுடைய நேரடி பார்வை யாருக்கு இருக்கிறது? ஔவை பாட்டிக்கு உண்டு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 வார்த்தையின் ஒட்டுமொத்த வடிவம் யார் என்றால் முருகப்பெருமான். சோ முருகனை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா முதல்ல அவன் அறத்தை சொல்லி கொடுப்பான். அது உங்களுக்கு சோதனையாக தெரியும். ஆனால் அந்த பக்தியின் உச்சம் சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு பொருளை தருவான். இது இரண்டிலும் இருக்கக்கூடிய இன்பத்தை தருவான். இறுதியில் அவன் காலடியில் வீட்டையும் தந்து நம் பிறப்பை முடிக்கின்ற தெய்வம் ஒன்று உண்டு என்றால் அது முருகப்பெருமான் மட்டும்தான். அந்த முருகப்பெருமானை நீங்கள் சரணாகதி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு உண்டு. எந்த தெய்வத்திற்கும் வெற்றி என்ற பெயர் கிடையாது. வெற்றிவேல் முருகான்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி என்ற ஒரு தெய்வம் யாருக்கு உண்டு? முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் தமிழகத்தின் தமிழ் தெய்வம், நம் மொழி தெய்வம், நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் புரிந்து நடக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான். சோ இந்த இடத்துல இன்னைக்கு வேலிருந்து என்னை வர வைத்திருக்கிறான் என்றால் இந்த சொல்லை உங்களிடத்தில் சரியாக சேர்ப்பதற்காகத்தான் வர வைத்திருக்கிறான். அதனால் இன்று நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், அறம் செய்ய விரும்பு. அந்த அறம் முழுமை அடைந்ததற்கு பிறகு உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தானாக என்ன பண்ணிடும்? வந்துவிடும் என்பதுதான் உண்மை. இந்த ஒரு அழகான 4 வார்த்தைகளுடைய விளக்கத்தை இந்த நொடியில் எனக்கு சொல்லிக் கொடுத்த, எனக்கு நேரடியாக என் பிறப்பை தந்த என் சுவாமிநாதன், சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு நன்றி சொல்லி அருமையான வாய்ப்பளித்த பிகைன் பக்தி நேயர்களுக்கும் சேனலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகா. செல்வம் சென்னையில இருந்து வரணும். குலதெய்வம் படத்தை வீட்டு வாசல்ல வெளியே வைக்கலாமா? நல்லதா? பொதுவாக குலதெய்வம் அப்படின்றதே நமக்கு வீட்டிற்கு வெளியில் நின்று நமக்கு ஏதும் தீங்கு வராமல் காக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய பாரம்பரிய மரபுல பாத்தீங்கன்னா தலைவாசலுக்கு இருபுறமும் விளக்கு மாடம் அமைத்து அதில் ஒளியேற்றி அதை குலதெய்வமாக நிறுத்தி வழிபடுவது வழக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடர்ன் உலகத்துல அது என்ன பண்ணியாச்சுன்னா மறந்தாச்சு. முதல் விஷயம், குலதெய்வத்தை படமாக வைத்து வணங்கக்கூடிய நிலை, வீட்டில் பூட்டி வைக்கக்கூடிய நிலை எல்லாம் இருக்கப்படாது. ஸோ என்னை பொறுத்தளவில் ஒரு பௌர்ணமி காலகட்டத்தில் நீங்கள் சென்று வழிபடுவதுதான் என்னை பொறுத்தளவில் சிறப்பு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் வீட்டிற்கு வெளியே விளக்கு மாடம் அமைத்து அந்த விளக்கு மாடத்தில் 6 மணிக்கு மேல் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி விளக்கேற்றி வழிபடும் பொழுது உங்கள் தலைமுறையை அது நின்று காக்கும். என்னை பொறுத்தளவில் வெளியே நின்று காப்பதுதான் குலதெய்வம். எந்த விதமான கட்டுப்பாடும் அதற்கு இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால தான் எந்த விதமான தமிழர் குலதெய்வத்துக்கு என்ன கிடையாது அப்படின்னா கர்ப்பகிரகம் கிடையாது, கேட்டு கிடையாது, கோபுரம் கிடையாது, வெட்ட வெளியில காக்கணும். அதனால கூப்பிடுற நேரத்துக்கெல்லாம் அவங்க கட்டுப்பாடு இல்லாம ஓடி வரணும்னா கண்டிப்பா நமக்கு எங்க இருக்கணும்? வீட்டிற்கு வெளியில் இறைவனை நிலைநிறுத்தி வழிபடுவதுதான் குலதெய்வத்துக்கு சிறந்தது. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். கிருஷ்ணகுமார், காஞ்சிபுரம், அவருடைய தகப்பனாரு. பொதுவாக என்னன்னா வாஸ்து படி வீடு இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும் சொல்லியிருக்கீங்க. வாஸ்துப்படி வீடு சரியாக அமையாமல் அவங்களுக்கு வேத மந்திரங்களும் தமிழ் வேதம் கூடவே, வேதம்னா சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, தமிழ் வேதம், அதாவது அகவல், கந்தசஷ்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து அந்த வீட்டில் ஒலிக்க செய்தாலும் அதை பாராயணம் செய்தாலும் அப்பவும் அந்த வீட்டுடைய தன்மை, ஏன்னா வீடுனா கிரகங்கள் சொல்லிட்டீங்க, கிரகத்துக்கு மேலே இருக்கிறவர் சுவாமி, ஆதி அந்தம் அவர் தான். ஸோ அவருடைய ஸ்லோகத்தையும் அவரை பற்றிய துதிகளையும் நம்ம வீட்டில் சொல்லும்போது, தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது அவனுக்கு அந்த வீட்டால் பிரச்சனை வருமா, இல்லை அவன் பாராயணம் செய்த அந்த ஸ்லோகத்தால் அவன் நல்லது நடக்குமா? இப்போ பொதுவா வாஸ்து அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பொருள் வாழ்வு சம்பந்தப்பட்டது, அதுதான் உண்மை. ஓகேவா? இப்ப தெய்வங்களுடைய ஸ்லோகம் ஒரு வீடு வாஸ்துப்படி பாதித்திருந்து தெய்வ ஸ்லோகம் சொல்றார் அப்படின்னா அவர் சாத்வீகமான தொழிலில் இருக்கும் பொழுது அது அவரை காப்பாற்றும்.
ஒருவேளை சட்டத்திற்கு புறம்பான நிலையில் இருந்து அவர் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது கட்டாயமா அவர் என்ன பண்ண முடியாதுன்னா வாஸ்து அவரை காப்பாற்றாது. பொதுவா நாம என்ன கர்மால இருக்கோம், நாம எந்த தேடல்ல இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கு தெய்வ அனுகூலம் வேலை செய்யுமே தவிர இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாஸ்துவால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா குறை இருந்து தெய்வ வழிபாடு அப்படின்றத பண்ணும் பொழுது நமக்கு என்ன தேடல் என்பதை பொறுத்து தான் அது மாறுபடும். அதனால தெய்வ வழிபாடு ஒன்று அப்படின்றதே அதற்கு என்ன ஆகாதுன்னா தீர்வாகாது. காரணம் என்ன அப்படின்னா பஞ்சபூதம் நம்ம உடம்புலயும் உண்டு. அதை சரியா இயக்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா அதை சமப்படுத்தி ஆகம விதி மாறாம இன்னை வரை இருந்துட்டு இருக்கிறது ஆலயம். அங்க போகும்பொழுது நமக்கு ஒரு நிறைவும் நிம்மதியும் கிடைக்கிறது. இந்த ஆகம விதி இன்னைக்கு ஒரு கோவில் கட்டினாலும் மாத்தாம பண்றாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்வியல்ல வீடுன்ற ஆகம விதி மாறி இருக்கா இல்லையா? பாரம்பரிய வீடு இன்னைக்கு இருக்கிறதா? கிடையாது. அப்ப ஏதோ ஒரு பூதத்தை நம்ம என்ன பண்றோம், பலகீனப்படுத்துறோம். அங்க நம்மளுடைய உடலை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு பூதம் என்ன ஆகுது, பலகீனம் ஆகுது. அப்ப எந்த பூதம் உங்க வீட்டுல இயக்கம் குறைந்திருக்கிறதோ அது சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன பண்ணும்னா பாதிக்கப்படும். அப்ப நெருப்பு பூதம் பாதித்திருக்கிறதா, விளக்கேற்றி அதை தீர்வு எடுத்துக்கலாம். நிலபூதம் பாதித்திருக்கிறதா, அதை பாத்தீங்கன்னா எந்திர வழிபாட்டின் மூலம் சரி பண்ணிக்கலாம். காற்று பூதம் பாதித்திருக்கிறதா, மந்திர ஒளியின் மூலம் சரி பண்ணிக்கலாம். நீருக்கு மட்டும்தான் அது இருக்கு. அதே போல நீர் பூதம் பாதித்திருக்கிறதா அப்படின்னா நெய்வேத்தியம் அன்னதானத்தின் மூலம் சரி செஞ்சு பிரச்சனையை ஓவர் கம் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு பூதத்தின் அந்த பாதிப்பை பொறுத்துதான் அதற்குரிய வழிபாடுகள் மாறுமே தவிர மந்திரம் மட்டுமே என்ன பண்ணாதுன்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காது. ஏன்னா மந்திரம் படித்தல் என்பது எந்த பூதத்திற்குரியது என்றால் காற்று பூதத்தை இயக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ ஒண்ணு பஞ்ச இந்திரியங்களை ஒன்றாக்கி வழிபடணும்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அத காலை மாலை தவறாம பண்ணணும். இல்லன்னா பர்டிகுலரா நம்ம வீட்டுல எந்த திக்கு எந்த பூதம் பாதிச்சிருக்கோ அதற்கு உரிய விஷயத்தை பர்டிகுலரா பண்ணினா பெட்டரா இருக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி வாஸ்து தோஷத்தை தீர்க்குமானா யாருக்கு வடமேற்கு பாதிச்சிருக்கோ அவங்க மந்திர ஸ்லோகங்கள் சொல்றதன் மூலம் தீர்வு இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு ஈசானியம் பாதித்து மந்திர ஸ்லோகம் சொல்றதால தீர்வு கிடையாது. சோ எந்த பூதம் பாதித்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் தெய்வத்தன்மை உள்ள வழிபாட்டை மாற்றிக்கணும்பா. நான் ஓயமாரில் இருக்கிறேன். அடிக்கடி திருப்பூரூர் முருகன் கோயிலும் போவேன். தொடர்ந்து 6 வாரம் வடபள்ளி முருகன் போச்சோன்னா நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் போனேன். மேசராசிக்கு திருச்செந்தூர் முருகன் தான் எல்லான்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பௌர்ணமிக்கு உங்கள் அதுக்காக நீங்கள் உங்கள் பேச்சு கேட்டு நானும் அங்கேயும் போனேன். வடபள்ளி பழனி முருகனுக்கும் போயிருக்கேன், சுவாமி மலைக்கும் போயிருக்கேன். இருந்தாலும் எனக்கு நான் நினைச்ச இன்னும் சரியா நடக்கல. இப்ப எல்லா முருகனும் ஒரே முருகன் தானா? இல்ல. என் ராசிக்கு என் நட்சத்திரத்துக்கு வேணா முருகனை கும்பிடணுமா இல்ல எல்லா முருகனும் ஒன்னான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவதுமா 6 படை வீடு 6 ஆதார சக்கரம். ஓகேவா? சோ இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகப்பெருமான் முழு குருத்துவ நிலையில இருக்கார். பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு ஞான பண்டிதன் கேதுவின் நிலையில இருக்கிறார். சுவாமி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு சூரியனாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு முருகனுமே முருகான்னா நீ எந்த முருகனை என்ன பிரச்சனைக்கு கரெக்டா கூப்பிடுறேன்னு அவரே கேட்பார். நான் உனக்கு திருமணம் செய்ய வரணுமா, இல்ல முக்தி தர வரணுமா, அல்லது பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேரு வேணுமா, அல்லது பொருளுக்காக என்ன கூப்பிடுறியா, நான் பல வடிவில் இருக்கேன், நீ எந்த முருகனை கூப்பிடுற அப்படின்னு அவருக்கே என்ன வரும்னா நிச்சயமா ஒரு சந்தேகம் வரும். சோ இப்ப உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா அதற்கு தகுந்த முருகனை நான் சொல்லுவேன். பொருளுக்கும் பிசினஸ் அமையறதுக்கும் செல்வம் நிறைய இருந்து எல்லாமே ரைட். அப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பொருள் வாழ்வில் ஒரு நிறைவு தேவைப்படுது. உண்மைதானே? அப்போ பொருள் வாழ்வை நமக்கு நிறைய தரணும் அப்படின்னா அந்த பொருளோடு யார் இருக்கணும்னா சுக்கிரன். அப்படிதானே? அப்ப முருகன் கிட்ட சுக்கிரன் அம்சமா யார் இருக்கிறார் அப்படின்னா வள்ளி தான் இருக்காங்க. யார் இருக்காங்க? வள்ளி தான் இருக்காங்க. அப்ப என்னன்னா தொழில் பெருகணும் அப்படின்னா திருத்தணிகை போங்க. தொழில் பெருகணும்னா எங்க போகணும்? திருத்தணிகை போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க நினைச்சதை வெற்றி பெறுவீங்க. திருத்தணிகை முருகன் தொழில நிச்சயமா வெற்றி கொடுப்பார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, என்ன ஆரோக்கியம் குருஜி? வீட்ல எல்லாருக்குமே வெரிகோஸ் ப்ராப்ளம். அம்மாக்கு அப்பாக்கு ஆரோக்கியம் தான் பாதிக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்கு? வெரிகோஸ் வெயின்ஸ். ஆரோக்கியம் தான் ரொம்ப இது பொருள் வாழ்க்கை இப்ப டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு குருஜி. வெரி குட். இங்க சுக்கிர ஓர பூஜை அதெல்லாம் பண்ண பிறகு நல்லா அமைஞ்சிருக்கு பொருள். சரி சரி. இந்த ஆரோக்கியம் மட்டும்தான் கொஞ்சம் சரி. பொதுவா நம்ம உடம்புல ஆரோக்கியத்திற்குரிய பூதம் எதுனா நெருப்பு பூதம் தான். இப்போ அதாவது நெருப்பும் வெரிகோஸ் வெயின்ஸ் எதனால வரும்னா ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா வாதம்
பித்தம், கபம்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து புதனுக்குரிய கிரகம் தான் நரம்பு. புதன்னா பச்சை, நரம்பும் பச்சை, தோல் எல்லாமே புதன் தான். ஸோ இப்போ வாத நிலை அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது என்ன ஆகும்னா அதிகமாகும். அப்போ இதற்கு என்னன்னா வாதம் அப்படின்ற பேர் எந்த ஊர்ல இருக்கிறது? எந்த ஊர் இறைவன்? திருவாதவூர். சோ இந்த திருவாதவூர்ல இருக்கக்கூடிய இறைவனை என்ன நட்சத்திரத்துல வழிபடணும்? புதன் எந்த நட்சத்திரத்துல வலுவடைகிறார்? அஸ்தத்தில் வழிபடு. சரியா? அப்போ இது உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குன்னா இதற்கு அர்த்தம் என்னன்னா பரம்பரைன்னு அர்த்தம். இது பரம்பரையாகவே வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப பரம்பரை அப்படின்னு குறிக்கிறது யார் அப்படின்னா சனியை குறிக்கும். அப்ப பூச நட்சத்திரத்துல நீங்க திருவாதவூர் சென்று, அப்ப வாதம் அப்படின்னாலே இது காற்றுன்னு அர்த்தம். வாதம்னாலே இது என்ன? காற்று. உங்க உடம்புல காத்து குறைஞ்சிருச்சுன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் என்ன ஆயிடும்? சரியாயிடும். அப்ப காற்று தத்துவத்திற்கு உரிய தெய்வ வழிபாட்டு பொருள் என்னன்னா சாம்பிராணி. அப்ப என்னன்னா இறைவனுக்கு உங்க கையால அந்த ஆலயத்துல உட்கார்ந்து சாம்பிராணி இடிச்சு நுணுக்கி சுவாமிக்கு தானம் கொடுத்து இதை தினசரி போடுங்கய்யான்னு ஆலய அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. இப்ப வாதம் நம்ம உடம்புல நிறைய இருக்கிறதுனாலதான் வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு. அப்ப வாதத்தை தரக்கூடிய உணவு பொருள் இருக்கு இல்லையா, கேஸ் ட்ரபிள், அதை அவாய்ட் பண்ணிட்டு திருவாதவூர் சென்று வாருங்கள், பூச நட்சத்திரம் சென்று வாருங்கள். 3 மாசத்துல ரிசல்ட் கிடைச்சிரும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை குருவா ஏத்துக்குன்னு நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் செய்யறாங்க ஐயா. அப்படி இருந்தும் சில விஷயங்கள் தடைகளும் வருகிறது. இந்த வடகிழக்கு கார்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கார்னர் பீஸ் எப்பயுமே மடிச்சுதான் வரைபடத்திலேயே வரும், கட்டா. இது இயற்கையா கவர்மெண்டோட ரூல்ஸ். இப்ப நான் என் வீடும் அதே மாதிரி தான் அமைப்பு, வடகிழக்கு கார்னர் பீஸ் தான், அது வளர்ச்சி தான் இருக்குது. நீங்க ஆனா அது தவறுன்றீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஒண்ணும் இல்லம்மா, அந்த 45 டிகிரி கார்னர் இருக்கு இல்லையா, கட் பண்ணி நீங்க கிராஸ் பண்ணி ஒரு காமன் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுல என்ன பண்றீங்க அப்படின்னா ஓப்பன் ஜாலி விண்டோஸ் இருக்குல்ல, அதை வச்சிருங்க. அந்த சுவருக்கு பதிலா என்ன பண்றீங்கன்னா ஜன்னல் அமைப்புல இல்ல ஃபுல்லா கேட்டா வச்சிடலாமா? ஃபுல்லா கேட்டா வைக்க வேண்டாமா? அது மாதிரி வைக்க கூடாது. ஏன்னா கிராஸா தான் நீங்க வைக்க போறீங்க. சோ அதுல ஓப்பன் அப்படின்றது வர வேண்டாம். அதுல நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு விண்டோ பேஸ்ல ஏதாவது ஒரு ஓப்பன் வச்சிட்டீங்கன்னா அதோடைய பிரச்சனை பெருசா எதுவும் இருக்காது. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம்.